மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று நாமும் தேவனும் நாமுமாய் நெருங்கிய உறவு தொடர்பு ஐக்கியத்தில் இருந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தை இந்த நாளிலே நிறைவேற்றி தேவனோடு இசைந்து நாம் மகிழ்ந்து இந்த நாளை செலவழிக்கும்படியாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றி களி கூறும்படியாய் இந்த நாளை தந்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜா நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். அதாவது கேப்ரியல் தூதன் தானியேலுக்கு முன்பதாக வந்து கேப்ரியல் தூதனுக்கும் தானியேலுக்கும் இடையே நடக்கிற கான்வர்சேஷன் தான் இது. அவர் ஜெபிக்க தொடங்கின போதே, தானியேல் ஜெபிக்க தொடங்கின போதே என்ன பண்ணப்பட்டுச்சா, ஆன்சர் கர்த்தரிடத்துலேருந்து வந்துருச்சான். ஸோ கேப்ரியல் தூதன் சொல்லுகிறாரு, நீ நான் சொல்லுகிற வார்த்தையின்படியே கவனித்து கேட்டு தரிசனத்துடைய அர்த்தத்தை அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை நீ பெற்றுக்கொள் என்று சொல்லி கேப்ரியேல் இங்கு தானியேலோடு பேசுகிறார். நம்ம இன்றைக்கு இருக்கிற தலைப்பு என்ன என்று பார்ப்போமானால் ஹவு அவர் ப்ரேயர் ஷுட் பி, நம்ம எப்படி ஜெபிக்கணும், தட்ஸ் வாட் அவர் ஃபோக்கஸிங் டுடே. ஸோ தானியேல் 3 வழி ஜெபித்தார் என்பதை நாம் அறிவோம். சிங்கத்தின் கெபியிலே போடப்பட்டாலும் தானியேல் ஜெபத்தை நிறுத்தவே இல்லை. எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, டசன்ட் மேட்டர் ஃபார் மீ, தேர் இஸ் நோ ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் ஃபார் மீ டு to pray with the Lord என்று சொல்லி Daniel has proved his praying spirit in all the places, even in lion's den. ஸோ சிங்க கெபியில் கூட தானியேல் என்னை ஜெபிக்கிறதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது பாருங்க அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டினார். ஸோ ஹவு அவர் ப்ரேயர் ஷுட் பி என்று பார்ப்போமானால் இங்கே தானியேல் மிகவும் பிரியமானவராக இருந்திருக்கிறான். ஸோ வி நீட் டு செக் வித் அஸ் வெதர் வி ஆர் பிலவ்ட், கிரேட்லி பிலவ்ட் ஃபார் த லார்ட். நம்முடைய தேவனுக்கு நாம் மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறோமா என்று பார்த்து ரோமர் 12:1-2 வாசிக்கிறோம். தேவனுக்கு சித்தம், தேவனுக்கு நன்மை, தேவனுக்கு பிரியம் உண்டாகத்தக்கதாய் நாம் புத்தியுள்ள ஆராதனை செய்து மனம் புதிதாகிறதுனாலே மறுபடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அப்படியாக இந்த ஆல் 3 கண்டென்ட்ஸும் நம்முடைய ஒவ்வொரு மேட்டர்ஸ்லையும் இது கன்ஃபர்மேஷன் இருக்கா, அஷூரன்ஸ் இருக்கா என்பதை we need to check and do each and every matters, just checking with comparing with our Lord's words. ஸோ தேவனுடைய வார்த்தையோடு கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தம் இருக்கா, தேவனுக்கு பிரியமாக இருக்கா, தேவனுக்கு அதனால நன்மை உண்டாகுமா அப்படின்றத செக் பண்ணி நம்ம செஞ்சோம்னா ஆல் அவர் மேட்டர்ஸ் வில் பி கெட் சக்ஸஸ் அப்பான் சக்ஸஸ். இங்கே பார்க்குறோம், மிகவும் பிரியமானவராய் தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிற மகனாக இருந்திருக்காரு. சாட்டப்படாத மகனாய், யாராலும் தான் குற்றப்படுத்தப்படாதபடிக்கு அசைக்கப்பட முடியாத ஒரு தேவனுடைய மகனாய், ஜெபிக்கிற மகனாய், ஜெப வீராங்கனையாய் தானியேல் இருந்திருக்கிறார். அதனால தான் மிகவும் பிரியமானவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்பர் 2, நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுறோம் இல்லையா, we need to keep praying without minding about the place. அதாவது எங்கே இருக்கிறோம், where we are, what we are doing, that and all we should not consider. பட் ப்ரேயர் பண்ணுறத நாம் இருதயம் டு இருதயம், அதாவது ஹார்ட் டு ஹார்ட், அவர் ஹார்ட் அண்ட் காட்ஸ் ஹார்ட், ரெண்டு பேரோட ஹார்ட்டும் ஒருமித்து வாசம் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணுறத நோபடி கேன் ஸ்டாப் இல்லையா. நோபடி கேன் ஃபைண்ட் அண்ட் சே திஸ் இஸ் வாட் ஹர் ஹார்ட் இஸ் திங்கிங் நவ் அப்படின்னு சொல்லி யாருடைய இருதயத்தில் உள்ள நினைவுகள் எண்ணங்களை யாராலையும் கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது. ஸோ நாம் இருதயத்திலேருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை ஒருவரும் ஸ்டாப் பண்ணவும் முடியாது, அதுக்கு யாரும் தடையாகவும் இருக்க முடியாது, அதை யாரும் தடுக்கவும் முடியாது. ஸோ அப்படி தெரியும் போது தானியேல் சிங்ககபியில் கூட ஜெபித்திருக்கிறார். ஸோ நம்முடைய ப்ரேயர் எப்படி நம்ம தொடர்ந்து எந்த இடம்னு பார்க்காம, எந்த காலகட்டம்னு பார்க்காம, without checking the season, we need to pray, always we need to pray as long as we live in this world till we will reach our heaven. ஸோ நம்ம பரலோகத்தை சென்று சேரும் பரியாக தான் நம்ம ஜெபிக்கிறதுக்கு நமக்கு we have a liberty. ஸோ நாம் தொடர்ந்து ஜெபிக்க நமக்கு விடுதலை உண்டு. ஸோ நாம் தொடர்ந்து ஜெபிக்கணும். அது எப்படி ஜெபிக்கணும்? how should we pray? Oh Lord, forgive me. That's the Daniel's first prayer request. என்னை மன்னியும். செகண்டு, oh Lord, please listen to me.
என்னை கவனியும். ஃபஸ்ட்டு என்னை கர்த்தரை பார்த்து என்னை மன்னியும் ஜெபிக்கிறாரு. ரெண்டாவது என்னை கவனியும், நான் சொல்லுகிற வார்த்தையை கவனியும்னு ஜெபிக்கிறாரு. மூணாவது, ஓ லார்ட் டு நாட் டிலே ஃபார் கிவிங் அன் ஆன்சர் ஃபார் மை ப்ரேயர் ரிக்வெஸ்ட். தட்ஸ் த தேர்ட் ரிக்வெஸ்ட் ஆஃப் டேனியல். ஸோ தேர்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னா, என்னோட ஜபத்துக்கு தாமதம் பண்ணாதபடிக்கு பதிலை கொடுத்துரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. நாலாவது பார்க்குறோம், மை காட் ஃபார் யுவர் சிட்டி அண்ட் யுவர் பீப்புள் ஆர் கால் பை யுவர் நேம். என்ன, நம்முடைய நகரத்துக்கும் நம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே, அதை கவனித்தரலும் என்று ஜெபிக்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மன்னியும்னு ஜெபிக்கணும். எதுக்காக? நம்ம செஞ்ச தவறுகள், பாவங்கள், குற்றங்கள், குறைகளுக்காக, நம்முடைய ஜனங்களின் குற்றம், குறைகள், மீறுதல்கள், பாவங்களுக்காக நாம் பாவத்தை மன்னித்தருளும்படியாக ஜெபிக்கணும். அன்னைக்கு ஆயக்காரன் பரிசேயன் 2 பேரும் ஒருத்தன் ஜெபித்தானே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் தயவாயிரும் என்று ஜெபித்த மாத்திரத்திலே அவனுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்டருளினார். ஸோ நாம் எப்பொழுதும் நம்முடைய பாவங்களை, குற்றங்களை, குறைகளை மற்றவர்களுடைய, நம் ஜனங்களுடைய, நாம் நேசிக்கிற ஜனங்களுடைய குற்றம், குறைகளுக்காக, மீறுதல்களுக்காக ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் இடையே மத்தியஸ்தராக இருந்து நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை பண்ணுவது மாத்திரமல்ல, என் ஜெபத்துக்கு தாமதம் பண்ணாமல் மறுமொழி தாரும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். மூணாவது, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுன்ற நாமம் எங்கள் நெற்றியில் தரிக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாங்கள் அப்பா உம்முடைய ஜனங்களாக இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு தாமதம் பண்ணாதபடிக்கு ஜெபத்தை கேட்டருளும் என்று ஜெபிக்கிறான். ஸோ நாம் இப்படி ஜெபிக்கும்போது, இங்கே ஜெபிக்கிற ஜெபத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள், குற்றம், குறைகளை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போதே காபிரியேல் தூதன் வந்து நின்று அவரை தொட்டார் என்று பார்க்கிறோம். ஸோ இங்கே